அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருக்கார்த்திகை தீபம் 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை அமைந்திருக்கு. இந்த நாளை பார்த்தினா திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றக்கூடிய நேரத்திற்கு முன்னாடி வீட்டில் நீங்கள் எப்படி தீபம் ஏற்றி வழிபடணும், இந்த நாளை இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் பார்த்திங்கன்னா அந்த சிவனின் அருளோடு மகாலட்சுமி அருளால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்வ செழிப்பாக மாறிடும். இதுவரை இருந்த கஷ்டங்கள் அனைத்து நீங்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா இனி சந்தோஷம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு பரிகார முறை என்னென்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். திருக்கார்த்திகை தினம்னாலே கோவில்களில் மட்டும் இல்லைங்க, வீடுகளை விளக்கேற்றி நம்ம வழிபடுவோம். வீடுகளை ஏற்றும் போது எத்தனை விளக்கு ஏற்றணும், எந்தெந்த இடத்துல ஏற்ற வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீபம் புதன்கிழமை அமைந்திருக்கு. இந்த திருக்கார்த்திகையில் விளக்கிட்டு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேரக்கூடிய நாள் தான் திருக்கார்த்திகைன்னு சொல்லுவாங்க. இந்த நாளை காலங்காலமாக மக்கள் தங்களுடைய வீடுகளில் கோவில்களுக்கு சென்று அகல் விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுவாங்க. இப்படிப்பட்ட நாளில் பார்த்திங்கன்னா ஏற்றக்கூடிய தீபங்கள் 27 தீபங்களில் முதல் 4 தீபங்கள் மட்டும் வீட்டிலுடைய முற்ற பகுதியில் ஏற்றினால் போதும். இப்போதெல்லாம் எந்த வீடுகளையும் குறிப்பாக நகரங்களில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி வீடுகளில் முற்றம் என்பது கிடையாமது. அதனால் ஹாலில் நீங்கள் 4 விளக்கு ஏற்றி வைத்து வழிபடலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் ஈசானிய மூலையில் ஒரே விளக்கு ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லது. அதே போல் வீட்டின் முற்றத்துக்கு வீட்டின் மற்ற அறைகளுக்கு இடையே இருக்கின்ற நடைப்பகுதியில் 2 விளக்குகளை ஏற்றி வைத்து வழிபடுங்க. வீட்டுக்குள்ளும் வீட்டின் முன்புறத்திலும் விளக்கேற்றும் வீட்டில் பின்புறத்தில் கண்டு கொள்ளாதீங்க. ஆனால் திருக்கார்த்திகையில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா பின்கட்டு பகுதியில் விளக்குகள் ஏற்றணும். அதிலும் 4 விளக்குகள் ஏற்றி வழிபடணுங்க. கிராமங்களில் திண்ணை இல்லாத வீடுகளையே பார்க்க மாட்டீங்க. அந்த திண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா 4 தீபம் ஏற்றி வழிபடுங்க. வீடுகளில் சிறியதாக குழி போன்று வாசலுக்கு 2 புறமும் மாடங்கள் அமைந்திருக்கும். அந்த இடத்திலும் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. டிசம்பர் 3ஆம் தேதி திருக்கார்த்திகை திருநாள் ஒரு சாதாரண நாள் கிடையாதுங்க. இந்த நாளில் தீபத்தில் எரியும் ஒளி செல்வ அதிர்ஷ்டத்தையும் தடைகளையும் விரட்டு சக்தி கொண்ட நாளாக அமைந்திருக்கு. இந்த நாளை திருக்கார்த்திகை நாளன்று கட்டாயம் அனைவருடைய வீட்டிலும் மாலையில் விளக்கு ஏற்றி வழிபடுங்க. விளக்கு வைத்த பிறகு வீட்டை பூட்டிட்டு வெளியில் போகாதீங்க. அதே போல் பால், வெல்லம், அரிசி, பருப்பு, எண்ணெய், மஞ்சள் ஆகிய பொருட்களை வீட்டில் விளக்கு வைத்த பின்னாடி சென்று வாங்கி வராதிங்க. இந்த பொருட்களை கடையில் பணம் இல்லாமல் கடனாகவும் வாங்கி வராதிங்க. இந்த நாளில் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அறைகளும் இருட்டாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஒரு விளக்காவது இரவு முழுவதும் எரிவிடுங்க. அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வீட்டில் குழந்தைகள் வைத்து விளக்கு ஏற்றி வழிபடுங்க. வீடுகளில் தீட்டு இருந்தால் 16 நாட்கள் கழித்திருந்தால் மட்டுமே விளக்கு ஏற்றலாம். மேலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக தோன்றி கார்த்திகை பெண்கள் 6 தாய்மார்களாக வளர்க்கப்பட்டிருக்காரு. இந்த நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக அமைந்திருக்குங்க. கார்த்திகை தீபம் ஏற்றி முருகனை வழிபட்டிங்கன்னா அவருடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி மங்களமும் சுபமும் நிச்சயம் நிலைக்கும். கார்த்திகை தீபத்தன்று மகாலட்சுமி கடாட்சம் பெற 10 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக அகல் விளக்கு. கார்த்திகை தீபத்திற்கு ஏற்ற புதிய அகல் விளக்குகளை வாங்குவது ரொம்ப சிறப்புங்க. இது மகாலட்சுமியினுடைய அருளை பெற்று தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திரி தீபம் ஏற்ற திரிகள் அவசியம் இல்லை. மகாலட்சுமியின் அருளை பெற இது உங்களுக்கு உதவியாக அமையும். அதே போல் 3வது பொருள் என்னென்னா மஞ்சளும் குங்குமமும். மங்கள பொருட்களையும் நிலைப்படியில் பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. 4வதாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அம்சமாக இருக்கக்கூடிய கல் உப்பை கார்த்திகை தீபத்தன்று புதிதாக வாங்கி வைத்திங்கன்னா செல்வம் பெருகும். இதே போல் பூஜை அறையில் அனைத்து விளக்கையும் ஏற்றி அதற்கு பிறகு பூஜை செய்த பிறகு நீங்கள் விளக்கை மற்ற இடங்களை ஏற்றி வழிபடலாம். தீபத்தை நீங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றினால் அறிவும் செல்வமும் வளரும். கிழக்கு திசையில் ஏற்றுவது துன்பங்களை நீக்கிடும். மேற்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபடுவது பார்த்திங்கன்னா கடன் தொல்லைகளையும் கஷ்டத்தையும் போக்கிடும். தெற்கு திசையில் மட்டும் தீபம் ஏற்றாதீங்க. கார்த்திகை தீபத்தன்று தீபம் எரியக்கூடிய நேரத்தில் நீங்கள்
மனதில் வேண்டுதல் வைத்தா அதற்கு உடனடி பலன் உண்டு. அதே போல் இந்த நேரத்தில் 3 விஷயம் செய்தால் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் கூட தீரும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வீட்டில் கிழக்கு திசையில் விளக்கேற்றுங்க. இது செல்வ சக்தியை ஈர்த்து வைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11 முறை ஓம் தீப நாராயண நமக எனும் மந்திரத்தை ஜபம் செய்து வழிபடுங்க. இது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை கரைக்கக்கூடிய சக்தியை தரும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களால் முடிந்த அன்னதானம் இல்லைன்னா பண உதவி செய்திடுங்க. அப்படி முடியாதவங்க ஒரே ரூபாய் கூட அன்னதானம் இல்லைன்னா உதவியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு கொடுங்க. இதுவும் புண்ணிய பலனை சேர்க்குங்க. விளக்கேற்றும் நேரத்தில் நம்முடைய வீட்டிற்கு அன்னை மகாலட்சுமி வருவதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் விளக்கேற்றும் முன்பாக இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா தலைவாரி பூக்கள் வைத்து தங்களை அழகுபடுத்தி கொண்டு விளக்கேற்ற வேண்டும்னு சொல்லுவாங்க. கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் விளக்கேற்றுவதால் ஏற்படக்கூடிய மகிமை என்ன, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. கார்த்திகை மாதம் பொதுவாக நீங்கள் தினமுமே மாலையில் வீடுகளில் ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது அக்னியின் வாயிலாக ஆண்டவனுக்கு நாம் செய்யக்கூடிய பெரும் யாகத்திற்கு நிகரான பலனை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. தினமும் விளக்கேற்ற முடியாதவங்க இந்த மாதத்தில் அமையக்கூடிய துவாதசி, சதுர்த்தி, பௌர்ணமி தினங்களில் மட்டுமாவது வீட்டில் வெளியிலும் தீபம் ஏற்றி வழிபடுங்க. இந்த வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா தெய்வ சக்தி அதிகரிக்கும். வீட்டை தூய்மைப்படுத்தி விளக்கேற்ற அந்த மகாலட்சுமியை உங்கள் வீட்டிற்கு எழுந்தருவான்னு சொல்லுவாங்க. தீபத்தின் சுடரில் தான் மகாலட்சுமியும், ஒளியில் சரஸ்வதியும், வெப்பத்தில் பார்வதியும் எழுந்தருவாங்களாம். எனவே தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்தீங்கன்னா முப்பெரு தேவருடைய திருவருள் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. திருவிளக்கில் துர்கான்னு, லட்சுமி, சரஸ்வதினு 3 தெய்வங்களும் அடக்குங்க. தீப ஒளி தீய சக்தினை ஏற்பட்டா வண்ணம் தடுக்குது. இதன் அடிப்பாகத்தில் பிரம்மாவும், தண்டு பாகத்தில் மகாவிஷ்ணுவும், நெய் எண்ணெய் நிறையக்கூடிய இடத்துல சிவபெருமான் வாசம் செய்வதாக சொல்லுவாங்க. இந்த திருக்கார்த்திகை தினத்தன்று கிளியஞ்சட்டின்னு சொல்லக்கூடிய களிமண்ணாலான விளக்கில் பசுனை கொண்டு பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றி வழிபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அம்பிகை வாசம் செய்வதாக சொல்லக்கூடிய இந்த பசுனையை தீபத்தை இடும்போது அது சிவமாகிய ஜோதியுடன் சேர்ந்து சிவசக்தி சுரூபமாக இறைவனுடைய அருளை நிச்சயம் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக பார்த்தீங்கன்னா இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் 4 மணி முதல் 6 மணி வரை நல்ல நேரமாக அமைந்திருக்கு. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை தலத்தில் மலை உச்சியில் 6 மணிக்கு ஏற்றுவாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6 மணி முதல் 7 மணி வரை நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாம். மேலும் முன்வினை பாவத்தை இது விளக்கிடுங்க. மலையில் பிரதோஷ நேரமான 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் சிவபெருமானுக்கும் நரசிம்மமூர்த்திக்கு உகந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருமண தடை, கல்வி தடை அனைத்தும் நீங்கிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் கார்த்திகை பௌர்ணமும் இணைந்து வரக்கூடிய நாளில் தான் திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் முன்னதாகவே அமைந்திருக்கு. இந்த நாளை விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும். இதில் ஏற்றக்கூடிய தீபம் 27 விளக்குகள் இருப்பது ரொம்ப நல்லது. முதல்ல 4 தீபங்களை மட்டும் வீட்டிலுடைய முற்ற பகுதியில் வச்சிடுங்க. இப்போதெல்லாம் எந்த வீடுகளும் இது போல இருப்பதில்லை. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாலில் வச்சிடலாம். சமையல் அறையில் ஈசானிய மூலையில் ஒரு விளக்கு மட்டும் எரிய விடுங்க. வீட்டுக்கு முற்றத்துக்கு வீட்டின் மற்ற அறைகளுக்கு இடையில் இருக்கின்ற நடைப்பகுதியில் 2 விளக்குகள் ஏற்றணும். பின்னர் பார்த்தீங்கன்னா வீடுகளிலும் வீட்டின் முன்புறத்தில் இருக்கக்கூடிய விளக்கேற்றி பின்புறத்திலும் வைத்திடுங்க. ஆனால் திருக்கார்த்திகை கட்டாயம் வீட்டினுடைய பின்பகுதியில் விளக்குகளை ஏற்ற வேண்டும்னு சொல்லுவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் சாமி படத்திற்கு முன்னாடி 2 புறமும் 2 விளக்குகளை ஏற்றி வழிபடணும். வீட்டுக்கு வெளிப்புறத்தில் தீபாவளி அன்று ஏற்றுவது போல இன்று ஒரே ஒரு யமதீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப நல்லதுங்க. திருக்கார்த்திகை அன்று என் முச்சில தீபம் ஏற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா தரிசனத்தை கண்டு மனதார உங்களுடைய வேண்டுதலை ஒன்று வைத்தீங்கன்னா நிச்சயம் நிறைவேறும். பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே சென்று நிலைவாசல் படியில் தீபம் ஏற்றிய பிறகு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்த பிறகு வீட்டின் மற்ற பகுதியில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடலாங்க. மேலும் இந்த நாளில் சிவன் கோவில்களில் சிறப்பான அபிஷேகம் நடத்தப்படும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது சிவனுடைய அருளை பெற்று தருங்க. இந்த நாளில் தவறாமல் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று
குலதெய்வத்திற்கு நெய் தீபம் ஏற்றி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கிடும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வேலி இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.